Hi students, இந்த வீடியோவில் நம்ம செமஸ்டர் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான 3 டேஸ் ஸ்டடி பிளான் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய மேத்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்ன அப்படின்னா சாப்டர் 1, 2, 4, 7, 8 and 12 இந்த 6 சாப்டர்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸ் சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த 6 சாப்டர்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பாருங்கள். ஸோ அதை இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம 3D ஸ்டடி பிளான் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ டே 1 23 March 2025 நான் உங்களுக்கு இந்த டே வந்து 3 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அந்த டைமிங்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொல்கிற அதே டயத்தில் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த டயத்துக்குள்ளே அந்த போர்ஷன்ஸ்லாம் படிச்சிடலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் உங்களுக்கு அந்த டைமை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதே டைமில் ஃபாலோ பண்ணாட்டியும் நான் அன்றைக்கி கொடுத்துருக்குற அந்த போர்ஷனை நீங்கள் அந்த டே 1னா டே 1லேயே முடிச்சிட்டிங்கன்னா, அதே மாதிரி டே 2 டே 2லேயே முடிச்சிட்டிங்கன்னா இந்த 3 டேஸ்லேயே உங்களால் எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டைம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்க டைமை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்கள் கன்வீனியன்ட் டைமில் படிக்கணும்னாலும் படிங்க. பட் அந்தந்த டேக்கு நான் என்னென்ன போர்ஷன் சொல்லியிருக்கேனோ அதை நான் சொன்ன மாதிரி கவர் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ மார்னிங் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா சாப்டர் 1 ஃபுல்லாக பார்த்துறீங்க. அதோடைய ஆல் எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ். அண்ட் அதை பார்த்துட்டு சாப்டர் 1 to 12 அதாவது 12 சாப்டர்ஸ்க்கும் உங்கள் புக் பேக் 1 மார்க்ஸை நல்லா தரவாக பாருங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக் 1 மார்க்ஸில் தான் நீங்கள் மார்க்ஸ் லூஸ் பண்ணுறது. நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், எக்ஸாம் அப்போ பார்த்துக்கலாம், எக்ஸாமுக்கு மார்னிங் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் லூஸ் ஆயிரும். ஸோ கவனமாக இருங்க. அதனால தான் நான் டே 1ல் மார்னிங்கே நீங்கள் அதை படிக்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் சாப்டர் 1 ஃபுல்லாக பார்த்துட்டு ஆல் 12 சாப்டர்ஸ்க்குமான புக் பேக் 1 மார்க்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துறீங்க. அடுத்து ஆஃப்டர்நூன் சாப்டர் 4 அதை ஃபுல்லாக நான் எப்போ மென்ஷன் பண்ணுறேனோ அந்த சாப்டருடைய எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸும் நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன்னு அர்த்தம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில சாப்டர்ஸை ஸ்கிப் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஓகே, யூ கேன் ஸ்டில் ஃபாலோ தி ஸ்டடி பிளான். ஸோ ஸ்கிப் பண்ணுற சாப்டர்ஸ் வேறு இடத்துலலாம் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு மற்ற சாப்டர்ஸ் நீங்கள் எதெல்லாம் படிப்பீங்களோ நான் சொல்கிற அந்த டைம் ஸ்லாட்டில் நீங்கள் அந்த சாப்டர்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. கட்டாயம் நான் அந்த பிகினிங் ஆஃப் த வீடியோ சொன்ன மாதிரி அந்த 6 சாப்டர்ஸையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஆஃப்டர்நூன் சாப்டர்ஸ் 4 பார்த்துறீங்க. அடுத்து சாப்டர் 2 அதை ஃபுல்லாக பார்த்துறீங்க வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ். அண்ட் நைட் நீங்கள் சாப்டர் 5 ஆரம்பிக்கிறீங்க. ஹாஃப் ஆஃப் த சாப்டர்ஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிடுறீங்க. அண்ட் மார்னிங் நீங்கள் சாப்டர் 5 ரிமைனிங் ஹாஃப் போர்ஷன்ஸை பார்த்துட்டு அண்ட் சாப்டர் 7 அதை ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஸோ ஃபுல்லாக மீன்ஸ் ஆல் தி எக்ஸாம்பிள் சம் அண்ட் தி எக்ஸசைஸ் சம்ஸ். அண்ட் ஆஃப்டர்நூன் சாப்டர் 8 அதை கம்ப்ளீட்டாக பார்த்துறீங்க. அண்ட் ஈவினிங் சாப்டர் 12 அதை கம்ப்ளீட்டாக பார்த்துறீங்க. ஸோ இதுதான் டே 2க்கான ஸ்டடி பிளான். ஸோ நைட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாப்டர் 6 ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சாப்டர் 6 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்கள் பார்த்துருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் குயிக்காக கூட நீங்கள் முடிச்சிடலாம். டே 2ல் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா 12:30க்கு தான் சாப்டர் 6 படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 8-9க்குலாம் நான் சொன்ன போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் டே 2ல் கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சாப்டர் 6 நீங்கள் அப்போவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தட் வில் பி ரியலி ஈஸி ஃபார் யூ. அண்ட் டே 3 நீங்கள் மார்னிங் சாப்டர் 6 படிக்கிறீங்க. அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் portions and chapter 3 அதை ஃபுல்லாக பார்க்குறீங்க with all example sums and exercise sums. and afternoon chapter 9 அதை ஃபுல்லாக பார்க்குறீங்க all example and exercise sums. and chapter 10 அதை கம்ப்ளீட்டாக பார்த்துறீங்க with all examples and exercise sums. ஸோ இது ஈவினிங்கான ஸ்டடி பிளான். அண்ட் நைட் வந்து நீங்கள் சாப்டர் 11 ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது உங்களுக்கானது. இதோட நீங்கள் உங்களுடைய ஃபுல் சாப்டர்ஸையும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. அண்ட் மார்னிங் நீங்கள் ஸ்டில் சாப்டர் 11 எதுவும் பார்க்கணுன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு சாப்டரில் இது ஒரு 1-2 சம்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிருந்தாலோ அதை நீங்கள் மார்னிங் பார்க்கலாம். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக இந்த டைம் படி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ரிவிஷன் இஃப் யூ ஹாவ் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். கவலைப்படாதீங்க. பிகாஸ் நீங்கள் படிக்கிறப்பவே கரெக்டாக படிச்சிடணும். ரிவைஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு அசால்ட்டில் இருக்காதீங்க. ஸோ அந்தந்த சாப்டர் அந்தந்த மெத்தட் அந்தந்த ஃபார்முலாஸ் பார்க்குறப்பவே நீங்கள் நல்லா கரெக்டாக தரவாக பார்த்துட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணாட்டியும் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறப்பவே எல்லா சாப்டர்ஸையும் சம்ஸையும் கரெக்டாக பார்த்துடணும். ஸோ அதுவும் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் நீங்கள் எப்போலேருந்து படிப்பீங்களோ எத்தனை மணி வரைக்கும் படிப்பீங்களோ ஸோ அது வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணலாம். இல்லை பெண்டிங் போர்ஷன்ஸ் எதுவும் பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான 3 days ஸ்டடி பிளான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக படிங்க. ஸோ மேக்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப முக்கியம். லைக் நீங்கள் வந்து இந்த மேக்ஸ்க்கு என்ன எஃபர்ட் போட்டாலும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொஷினில் இருந்தாலும் அதை உங்களால் சால்வ் பண்ண முடியணும். ஸோ அதுக்கு தகுந்த ஒரு ஃபுல் ஃபோக்கஸை கொடுத்து ஒரு மெத்தடையும் ஃபார்முலாஸையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக வரும், கண்டிப்பாக எல்லோரும் நல்லா எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.